தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 30ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு சுதந்திர தினம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மற்றும் சதயம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாருங்க. இன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் ரிஷபமில் கிரகங்களே கிடையாது. மிதுனத்திலிருந்து நேர்கோட்டில் கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு அதிசய நிகழ்வுனே சொல்லலாம். நம்மளுடைய வானிலை இந்த கிரக மண்டலத்தில் செவ்வாய்க்கு நேர சூரியன், குரு, புதன், அதற்கு நேர பார்த்திங்கன்னா கேது, அதுக்கப்புறம் 2 கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும். அதனால் இன்றைய நாள் மேஷராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால பணம் வரவு நிறையா இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். அதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்றைக்கி லாபத்தை தரும். இன்றைக்கி சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காது. ஸோ தங்கம் வெள்ளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பெண் தெய்வ வழிபாடுகள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், அதோடு சேர்ந்த சந்திரனும் இருக்கார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கிரக மண்டலங்கள் எல்லாமே மேஷராசி நேயர்களுக்கு அனுகூல தினமாகவே அமைகிறது. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்து குலதெய்வத்தை வழிபட்டாலும் உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனும் சந்திரனும் 5ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய அறிவுரைகளையும் ஆசீர்வாதத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். தொலைந்து போன பொருட்கள் ஒரு சிலருக்கு இன்று கிடைக்கும். உங்கள் முயற்சி விடாமுயற்சியாக இருந்தால் இன்று வெற்றி நிச்சயமாக உண்டு. புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள், அதற்கான மனிதர்களை சென்று சந்திப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இருப்பதனால் வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, வீடு வாங்குவது மாற்றுவது, இதற்கான முயற்சிகள் இன்று வெற்றியை தரும். இன்று பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு சில நல்ல செய்திகள் மற்றும் தன லாபங்கள் சேரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படலாம். பல காலமாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம். இன்று பெண் குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் போகலாம். இன்று சனிக்கிழமை விநாயகருக்கு தேங்காய் உடைப்பதோ அல்லது தேங்காய் மாலை சாற்றுவதோ சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரிவுகள், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரிவுகள் மனதில் அழுத்தத்தையும் பாரத்தையும் கொடுத்திருக்கலாம். அவை இன்றைய நாளில் முற்றிலுமாக மாறக்கூடும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்தில் பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் போராட்டங்களும் மாறும்.
சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பலவிதமான மாற்றங்களை இன்று கொடுக்கலாம். உங்களினுடைய உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை காணலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் அமைந்திருப்பது இன்று பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். பாக்யநாதன் சுக்கிரன் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் புதன் லாபத்தில் இருப்பதும் குருவுடன் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சக்கரத்தாழ்வாரை வணங்குவதும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும். இன்று ஒரு சிலருக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகளும் பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் இன்று உங்கள் உறவினர்களை சென்று சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான கடன் சுமை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் தீரும். வேலை இல்லாதோருக்கு இன்றைய நாளில் வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் மற்றும் அதற்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரலாம். வெளிநாட்டிலிருந்து செய்திகள் வருவதற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் வரும். வேலை விஷயத்தில் உங்களினுடைய பழைய இடத்தில் வேலை செய்தவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று சேருவது அதில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. 12ஆம் இடத்தில் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பது தூக்கமின்மையை கொடுக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரின் வழிபாடு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பணபலம் மிகுந்த நாளாக அமைகிறது. அடுத்தவர்களுக்கு இன்று கடன் கொடுப்பது மற்றும் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் பெறுவதும் ஒரு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று கருட பகவானுக்கும் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கேற்ற மனதளவில் இருக்கக்கூடிய சுமை குறையும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் சனிக்கிழமை நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடியதாகவும் இருக்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும். மேலும் இன்று உங்களினுடைய குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பது தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுக்கலாம். சந்திர பகவானும் இன்று 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் குடும்பத்தில் ஒரு விதமான மனக்குழப்பத்தை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறை இல்லை. இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்று வெற்றியை பார்க்கலாம். இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் ஒரு விதமான மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் ஒரு திருப்தியும் இன்று குடும்பத்துடன் கேளிக்கைகள் மற்றும் விருந்து உண்ணுதல் போன்றவை மனதிற்கு நிறைவை தரலாம். வரவேண்டிய பணபாக்கிகளும் கைக்கு வந்து சேரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நவக்கிரக வழிபாடுகள் சிறந்தது. கும்பராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதனால் ஒரு விதமான மனப்போராட்டங்கள் வரும். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வது இன்று சந்திராஷ்டம தோஷத்தை நிவர்த்தி செய்யும். குடும்ப போராட்டங்கள் இன்று உங்களுக்கு இருந்த போதிலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் வேலைக்கான விண்ணப்பம் செய்வது வெற்றியை தரலாம். கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தோஷத்தை கொடுக்கும்.
முருகன் ஆலய வழிபாடு தோஷ நிவர்த்தியை செய்யும். கும்பராசி அன்பர்கள் இன்று பிறருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது புதிய கடன் முயற்சிகளில் ஈடுபடுவதையோ தவிர்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று கேது பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதமான மன அழுத்தங்களை தீர்க்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம். இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் சுறுசுறுப்புக்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. நவக்கிரக வழிபாடுகளை செய்து சனீஸ்வரனை வழிபட இன்று உடல் அளவிலேயும் மனதளவிலேயும் உற்சாகத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.